அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? அதாவது பாஜக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் செயல்படுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போ விஜய் அவருடைய படம் இது ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் தான். இதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஆனால் இதை வச்சு விஜய்க்கு இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை, இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்குங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இதில் நம்ம யோசிக்க வேண்டியது, இல்லை விஜய் ரசிகர்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, திரையில் விஜய் பஞ்சு பேசுகிறாரு, எது நடந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், என்னென்ன வசனம் பேச முடியுமோ எல்லா பஞ்சு வசனமும் பேசி தான் அவர் ஒரு மாஸ் ஹீரோ வளர்ந்துருக்காரு. ஆனால் தரையிலன்னு வரும்பொழுது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போதும் முன்னாடி காப்பாற்றுறதில்ல, இல்லை இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கும்போதும் குரல் கொடுக்கறதில்ல. அதாவது ஒரு புழு கூட திருப்பி எதிர்வினை காட்டும். நம்ம குச்சி வச்சு கொண்டு போது ஒரு பூனையை நீ தெரிஞ்சிட்டு போனால் கூட திருப்பி அட்டாக் பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது கோவம் ஆனால் ஒரு புழுவுக்கு பூனைக்கு வர வேகம், அந்த கோவம் கூட விஜய்க்கு வரமாட்டேங்குது, அமைதியாக இருக்கார். அப்படின்னா இவரை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசருக்கு ஒரு சிக்கல் வருது. அப்போ கூட இவரால் ஒரு உரிமை குரல் எழுப்ப முடியல, எதுவுமே செய்ய முடியல. இப்போ நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு போக போகிறாரு. அங்கே போயிட்டு மட்டும் இவர் என்ன எதிர்த்து பேசிட போகிறாரு? அப்போ ஒரு வேளை மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி 3 மாதம் 6 மாதம் இல்லை 5 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு ஜெயில் போட்டு அடைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா அரசியல் தலைவர்களும் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவங்க தான். இப்போ அதுக்கு இவர் தயாராக இருக்காரா? இல்லை எதுவுமே வாய் திறந்து பேசலைன்னா, வாய் திறந்து பேசாமல் எப்படி ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சராக ஆகணும்னு விருப்பம் இருக்கிற ஒரு அரசியல்வாதி எப்படி செயல்பட முடியும்? அவர் முதலமைச்சராக அவ்வளோ எளிதானதா? இல்லை பாபா படத்தில் ரஜினி சொல்லுவார், யார் ஒன்றாலும் முதலமைச்சர், கவுண்டமணி சொல்லுவார், நான் ஒன்றா முதலமைச்சர் ஆயிரேன். அந்த மாதிரி யார் ஒன்றாலும் முதலமைச்சர், அதுனா அவ்வளோ பெரிய ஒரு என்ன மியூசிக்கல் சேராக அது, யார் ஒன்றாலும் ஆசைப்பட்டு உட்காரத்துக்கு. அப்படி தான் இந்த விஜய் கட்சியினர் தாவேக உறுப்பினர்கள் அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ரசிகர்கள்கிட்ட எந்த ஒரு அடிப்படை காரணமும் கிடையாது. ஏன் விஜய் முதலமைச்சர் ஆனான்னு கேட்டால், அவர் தளபதி நல்லவர், என்ன நல்லவர், என்ன இது நல்லது செய்திருக்காரு, என்ன போராடி இருக்காரு, என்ன உரிமை குரல் எழுப்பியிருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கே அவரால் உரிமை குரல் கொடுத்து அதை போராடி அதுக்கான எதிர்ப்பை அவரால் தெரிவிக்க முடியல. அப்போ ஒரு மாநிலத்திற்கே முதலமைச்சராக வர்றாருன்னா, இவர் என்ன மாநில உரிமை பெற்றுக் கொடுப்பாரு? இதில் வேறு கொள்கை தலைவராக 5 பேர் வச்சுருக்காரு. இல்லை அவங்க 5 பேரோட கொள்கை வழி நடந்துருவாரா? இல்லை அந்த 5 கொள்கை தலைவர்களோட கொள்கையை பாஜக ஏற்றுக்குமா? இல்லை மத்தியில் இருக்கிற மற்ற அரசாக எந்த அரசு வந்தாலும் ஏற்றுக்குமா? இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் காலங்காலமாக இருக்கிற பிரச்சனையை இவர் எப்படி தீர்ப்பார்? அப்போ இந்த மாதிரி ஒரு தொடை நடுங்கிய ஒரு எதுக்கும் வாய் திறக்காத ஒருத்தவரை நம்பி இத்தனை லட்சம் இளைஞர்கள் போகிறாங்க அப்படின்னா என்ன என்ன சொல்கிறது? அப்போ என்ன இத்தனை லட்சம் பேருக்கு அங்கே ஒரு கூட்டம் கூடுறாங்க, அது வாக்கு இருக்கோ இல்லையோ, சினிமா தேட்டருக்கு ஃபஸ்ட் ஷோ காட்சி பார்க்குறதுக்கு, அஜித் படத்துக்கு ரஜினி படத்துக்கு கூடுற மாதிரி கூடுறாங்க. என்ன இருக்குது இதில் கூடுறதுக்கு? ஏதாவது ஒரு அரசியலுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டா? விளையாட்டு கோலி விளையாட்டா இது? நான் அப்படியே ஏதோ ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு பொருளாதார சீர்கேடு நடந்த மாதிரி, சிக்கல் நடந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகலைங்கிறதுக்கு அப்படி ஒரு வேதனை அடிக்கிறாங்க. தளபதியை போட்டு அடிக்கிறாங்க, நொடுக்கிறாங்க. என்ன அடித்தாங்க? என்ன அவன் பல மாதங்கள் பல வருஷங்கள் சிறைச்சாலையில் கொடுமை அனுபவிச்சுட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சி மக்கள் பணியை செயல்பட்டு இருக்காங்க. அவர்களே இந்த மாதிரி ஏதோ கஷ்டப்பட்ட மாதிரி தியாகம் பண்ண மாதிரி சொல்லலை. சுதந்திரத்துக்காக செக்கு இழுத்துருக்கான், பல கொடுமைகள் அனுபவிச்சிருக்கான். அவனே அமைதியாக இருக்காங்க. நீ என்ன வெறும் சினிமா நடிச்சிருக்க, காசு வாங்கியிருக்க, மேக்கப் போட்டிருக்க, அதுவும் ஒரு போலி, உனக்குன்னு ஒரு சுய கிரியேட்டிவிட்டி கூட கிடையாது. நீ ஒரு இயக்குனர் கிடையாது, நீ ஒரு இசையமைப்பாளர் கிடையாது, நீ ஒரு பாடலாசிரியர் கிடையாது. உனக்குன்னு ஒரு திறமைங்கிறது நடிக்கிறது. யாருன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா உனக்கு நடிப்பேன். அப்போ நீ ஒரு நடிக்கிற ஆள், போலி. அப்போ உனக்கு என்ன தெரியும்? மற்றவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அது மாதிரி செய்வேன். அப்போ இனிமேல் நம்ம தமிழக மக்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டிசம்பர் 12க்கு அப்புறம், ஏன்னா இதனால் வரை அவர் போராடி வாய்ஸ் கொடுத்து பிஜேபியோடைய முகத்தை இது என்ன கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு கிழிச்சிருந்தாருன்னா, இவரை ஒரு தைரியமுள்ள ஒரு ஆள், சரியான அரசியல் தலைவரை நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் எதுக்குமே வாய் திறக்காத இவர் இப்போ 12ஆம் தேதிக்கு மேலே இவருடைய செயல்பாடு இருக்கும்ல, அவர் என்ன செயல்பாடோ, இல்லை 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு படமே நடிக்க போகிறாரா, என்ன போகிறாருன்றது அது அடுத்த விஷயம். அப்போ சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் இவருடைய அனைத்து அரசியல் செயல்பாடும் சரி, அவருடைய தனிமனித செயல்பாடும் சரி, அப்போ அவங்க சொல்கிறது தான் இவர் செய்ய போகிறாருங்கிறது
முழுசாக ஊர்ஜிதமான ஒரு விஷயங்கிறத நம்ம அனைவருக்கும் தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இனியாவது நம்ம இளைஞர்கள் அரசியல் வேறு, சினிமா வேறு, பொழுதுபோக்கு வேறு, வெறும் பொழுதுபோக்கு, அவங்க வந்து எந்த சாதனையும் செய்யலை, ஒரு இயக்குனர் சொல்லி கொடுத்ததை நடிச்சிருக்கிறாங்க, அந்த நடிப்பு வந்து எல்லாரும் விரும்பி இருக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் வந்து தெருக்கூத்து ஆடுவாங்க, சொல்லுவாங்க இவர் நல்லா வாய்ஸ்பா, நல்லா இவர் அப்போலாம் வந்து மைக் இருக்காது, தெருக்கூத்து ஆடுறாங்கன்னா இங்கே பேசுகிறது ஊரோட கடைசி வரைக்கும் கேட்கும், இவருக்கு நல்ல குரல் வளம் இருக்குப்பா, நல்ல எனர்ஜி இருக்குப்பா, நல்லா பேசுகிறாருப்பா, நல்லா நடிக்கிறாருப்பா அப்படின்னு. அவங்க தெருக்கூத்து ஆடுறாங்க, அவங்களுக்கு நல்ல நடிப்பு இருந்தாலும் வந்து மக்கள்கிட்ட அந்த ஊர்கிட்ட மட்டும் எடுப்படும். இது சினிமா கவர்ச்சி, கேமரா, எடிட்டிங், எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாம் போட்டோடனே ஒட்டுமொத்த மக்களுக்கு அது பிடிக்குது, அவ்வளோதான். ஒரு பொழுதுபோக்கு அந்த லெவலில் இருக்கணும். நம்ம ஒரு படிச்சிருக்கிறோம், 2026 வாழ்கிறோம், கற்காலத்தை வாழலை. அப்போ இது சினிமா ஒரு பொழுதுபோக்கு, தனி மனித வாழ்க்கை வேறு, அரசியல் வேறுன்ற புரிதல் நமக்கு இருக்கணும். அப்போ அந்த புரிதலோட நம்மளுடைய இளைஞர்கள் செயல்படணும். கேட்டால் வந்து நம்ம விஜயை பார்த்து பயப்படுறோம், அவர் அரசியலை பார்த்தவனே எல்லாரும் அலறாங்கன்னு. அதாவது இதுக்கு பேர் பயம் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு 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 அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. அந்த மாதிரி அரசியலில் ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியலில் வந்து அதனுடைய இதை வந்து கெடுக்க போகிற ஒரு விஷயமா அரசியல் வந்து ஒரு கொள்கைக்கு இல்லாமல் வெறும் சினிமா முகத்தோடு ஒன்று நடக்குதுன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம தமிழர்களுடைய மொழி, தமிழனுடைய வாழ்க்கை, தமிழனுடைய அரசியல் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். இப்போ நம்ம அதனால தான் வந்து நம்ம இதை பாதுகாக்கணும்னு சொல்கிறோமே தவிர விஜயை பார்த்து ஒன்றும் அச்சம் கிடையாது. ஏன்னா கொள்கையை அற்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாத ஒருத்தர் வந்து அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அது வந்து சீர்கேட்டில் தான் முடியும். அப்படிங்கிறத நம்ம இளைஞர்கள் நுட்பமாக யோசிக்கணும், புரிஞ்சிக்கணும். தெளிவான அரசியலை கையில் எடுப்போம், தமிழகத்தை மீட்போம், நல்ல பாதையில் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.